ஹலோ நண்பா நண்பீஸ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மணல் கொள்ளை, மலை கொள்ளை அப்படிங்கிற பிரச்சனை முன்னாடியிலேருந்தே நடந்துட்டு இருக்கு. இங்க மணல் ஆலை ஒண்ணு இருக்கு நம்ம மணாலக்குறிச்சியில. அது ரொம்ப வருஷமாவே இருக்கு. ரொம்ப வருஷமா அது இயங்கிட்டு இருக்கு. அதனால நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. நிறைய பேர் அதனால பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல சில பல போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப பெருசா எல்லாம் இல்லை. பட் இப்போ வந்து டிவிகே கட்சி ஆட்சிக்கு வந்த அப்புறம் நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன் இயர் இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு 1800 மேல கிலோமீட்டர் தூரத்துல இன்னும் அதை தோண்டி அந்த மணலை எடுத்து அதுல உள்ள நல்ல விஷயம், சத்தான நல்ல விஷயங்களை எடுத்து இது பண்ண போறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா சைட்ல. ஸோ இதனால கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். இந்த மணல் ஆலை, இந்த மணல் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்துச்சு அப்படின்னா பீச் இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும், ரொம்ப அழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் ரீதியாகவும் எல்லாத்துலயுமே அழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே சிஎம் சார் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இதை பத்தி டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிரபு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே மக்களை பாதிக்கிற மாதிரியான எந்த விஷயத்துக்கும் டிவிக்கையும் சிஎம் தளபதி விஜய் அவங்களும் சைன் பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே பாதிப்பு மக்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அவங்க சொல்லியிருக்காங்க. பிரபு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் வரப்போகுது அப்படின்னு. உண்மையிலே சொல்ல போனா சிஎம் சார் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எங்க மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இந்த கடல்ல தான் இருக்கு, இந்த கடல் நம்பி தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பேருக்கு பாதிப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா கடல் ஏரியா சைடுல நிறைய வீடு இருக்கு, நிறைய ஃபேமிலி இருக்கு, ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நீங்க இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே அதை அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் நீங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு நீங்க அதை சைன் பண்ணும்போது அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ நீங்க நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு தான் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நீங்க எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நாங்க உங்களை நம்பி இருக்கோம். ஸோ நல்லது பண்ணுங்க.